அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும்ல, நம்ம வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கும்ல, நான் இதுவாகத்தான்ப்பா வாழணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குல்ல, அந்த எண்ணத்தை எப்படி அடைவது என்கிற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார், எண்ணங்களை அடையிறது? நான் இதுதான்ப்பான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இலக்கு ஒன்று இருக்குல்ல, நான் ஒரு ஓவியனாக வரணும்ப்பா, நான் ஒரு நடிகனாக வரணும்ப்பா, நான் ஒரு கலைஞனாக வரணும்ப்பா, நான் ஒரு நடனம் ஆடுறவனாக வரணும்ப்பா, ஏதோ ஒரு லட்சியம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்துகிட்டே தானே இருக்கு. இந்த வாழ்க்கையை நான் இப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய இலக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருந்து கொண்டே தானே இருக்கு. அந்த இலக்கை அடையணும்னா நம்ம என்னப்பா பண்ணணும்னு கேட்டாங்க. கவனத்தில் கவனமாய் இருங்கன்றாங்க. நம்ம எதன் மீது கவனம் செலுத்துகிறோம் என்பதில் கவனமாக இருங்கன்றாங்க. அது என்ன சார், கவனத்தில் கவனமாக இருங்கள். இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதர் ஒரு விஷயத்தில் 40 நிமிஷம் எண்ணத்தை குவிக்க முடியும். ஒரு புத்தகம் படிக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது யாராவது பேசுனா பேச்சை கேட்கறதாக இருந்தாலும் சரி, யாராவது பாடம் நடத்தினாங்கன்னா அந்த பாடத்தை கேட்கறதாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதரால் ஒரு விஷயத்தின் மீது அல்லது ஒரு செயலின் மீது 40 நிமிடம் கவனத்தை செலுத்த முடியக்கூடிய அந்த காலம் இருந்துச்சு. ஆனால் நாளாக 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 40 நிமிடம்ன்றது குறைஞ்சு இன்னைக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கவனத்தை ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல சார். கவனத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால தான் ஒரு காலகட்டத்தில் ஸ்கூல் பீரியடெல்லாம் 40 நிமிஷம் இருந்துச்சு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரீல்ஸ்லாம் 1 நிமிஷத்துக்கு வந்துருச்சு. 1 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தரால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல சார். அந்த கவனத்தை ஒருங்கிணைக்க முடியல. நம்ம இந்த ரீல்ஸை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த ரீல் மேலே இவனால் அந்த கவனத்தை செலுத்த முடியல சார். கவனத்தை செலுத்த முடியலை. அப்படியாக ஒரு மனிதனினுடைய இந்த எண்ண அலைகள், அத்தனை எண்ணங்கள் மனித மனதுக்குள்ள அந்த ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம லட்சிய பாதையில் போகும்போது அதற்கான கவன சிதறல்கள் அதிகமாக வருது. எதில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்கணும். அந்த பாதை நோக்கி நாம் செல்லும் போது, அந்த பாதையில் பயணப்படும் போது பல பாதைகள் நமக்கு தெரிஞ்சதுன்னா, நாம் என்ன பாதையில் போகணுமோ அதில் தானே போகணும். எல்லா பாதையிலையும் போவோன்னு போயிட்டே இருந்தோம்னா நம்ம லட்சியத்தை, நம்மளுடைய இலக்கை அடையவே முடியாது. ஒரு பெரிய சித்த மருத்துவர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய மூலிகை, அந்த ஊருக்கான ஒரு வியாதியை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு எல்லா மூலிகையும் பறிச்சிட்டார். 100 மூலிகையை சேர்ந்தால் தான் அந்த மருந்தை கண்டுபிடிக்க முடியும். 99 மூலிகை, ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஓலைச்சுவடிகள்லாம் திரட்டி 99 மூலிகை கண்டுபிடிச்சிட்டார், எடுத்துகிட்டு வந்துட்டார். ஒரே ஒரு மூலிகை கிடச்சிருச்சுன்னா அந்த மருந்து அவரால் செஞ்சிட முடியும். ஒரு மூலிகை மட்டும் வேணும். இந்த ஒரு மூலிகை கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே தேடி அது கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இவருடைய குரு கிட்ட போய் கேட்குறாரு, சித்த மருத்துவர் அவருடைய குரு கிட்ட போய் கேட்குறாரு, இந்த ஒரு மூலிகை கிடைச்சிச்சுன்னா நான் அந்த மருந்தை பண்ணிவிடுவேங்க, இந்த ஒரு மூலிகை கிடைச்சிச்சுன்னா எப்படியாவது இந்த ஊரை காப்பாற்றினேன். இப்போ அவங்க சொல்கிறாரு, குரு சொல்கிறாரு, எனக்கும் அது எங்கே இருக்குன்னு தெரியாதுப்பா. இந்த மூலிகை பற்றி தெரிஞ்ச இன்னொரு சித்தர் ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் அவங்க இமயமலையில் இருக்காங்க. இமயமலையில் இந்த இடத்துல இருக்காங்க. நீ இத்தனை நாட்களுக்குள்ளே போய் பயணப்படணும், அப்போ தான் இந்த மருந்தை செய்ய முடியும். அது ரொம்ப கடினமான பயணம். எப்படியாவது போய் அந்த சித்தரை பார்த்துருங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த இமயமலையில் இருக்கக்கூடிய சித்தர் ஒரே ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் சொல்லுவார். நீங்கள் ஒரு கேள்வி தான் கேட்கணும், அவர் ஒரு பதில் தான் சொல்லுவார். மற்றபடி அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அதனால் ஒரே ஒரு கேள்வி, கரெக்டாக அவரை பார்த்த உடனே இந்த கேள்வியை கேட்கணும்ப்பா, இந்த மூலிகை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மூலிகை எங்கே இருக்கோ அதை சொல்லிடுவார். இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு கிளம்புறேங்கன்ட்டு உடனே இமயமலை கிளம்புறாரு. பயணம் அப்படிப்பட்ட கடினம் சார். அத்தகைய குளிர், பயணம் ஏற முடியல, அந்த மலையை ஏற முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சொன்ன வழியெல்லாம் ஏறி அந்த சித்தரினுடைய ஆசிரமத்தெல்லாம் கண்டுபிடிச்சா மேலே ஒரு குடிசை, ஒரே ஒரு குடிசை மட்டும் இருக்கு. அங்கே இருக்கார். இவர் வேகமாக போய் கதவை தட்டுறாரு. கதவு திறக்கப்படுது. இவர் சித்தர் வருவார்னு பார்த்தா, உள்ள ஒரு வயதான ஒரு முனிவர் வருவார்னு பார்த்தா, ஒரு இளம் வயது பெண் வெளியே வர்றாங்க. இளமையான பெண். இவருக்கு பார்த்த உடனே வந்த மூலிகையெல்லாம் மறந்துட்டாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னாரு. அந்த பொண்ணு இல்லை அப்படின்ட்டு உள்ளே போய் கதவை சாத்திட்டாங்க. இல்லைன்னு உள்ளே போய் கதவை சாத்திட்டாங்க. முடிஞ்சா ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு பதில் தான். ஆனால் இதுக்காக இவர் எவ்வளோ பயணப்பட்டு, எவ்வளவு மெனக்கெட்டு,
இவ்வளோ விஷயங்களை சாதிக்கிறதுக்கான ஒரு இலட்சிய பயணம் வச்சு இவ்வளோ பெரிய இமயமலை ஏறினதுக்கப்புறம் அந்த கேள்வி என்ன கேட்கணுன்ற கவனச்சிதறல் வந்துருச்சு பார்த்தீங்களா. சின்ன ஒரு கவனச்சிதறல். இந்த சின்ன கவனச்சிதறல் என்ன பண்ணிருச்சு, எல்லாவற்றையும் இத்தனை நாள் உழைப்பை அத்தனையும் நாசமாக்கி விட்டு சென்றுச்சு. இத்தனை நாள் உழைப்பை அத்தனைவற்றையும் வீணாக்கி விட்டு சென்றது. அதே போல தான் சார், நம்ம லட்சிய பாதைக்கு எவ்வளவோ உழைச்சிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு வகையில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன கவனச்சிதறல் இருக்குல்ல, அந்த சின்ன கவனச்சிதறல் ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கை பயணத்தை மாற்றி போட்டுருது. வேற ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை எழுந்தார் எழுத்தாளர் நாகேந்திரன் அப்படின்றவர். ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அவர் சொன்னார், நாங்கள் சின்ன வயதில் எங்கள் வீடே ரொம்ப சுறுசுறுப்பான வீடு. எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணுன்றார். நாகேந்திரன் எழுதுறாரு, எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. காலையில் நாங்களாம் 5 மணிக்கு எந்திரிச்சிடுவோம். எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு காலை விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமா குடும்பத்தோடு உட்காந்து சாமி கும்பிடுவோம். அவங்க வேலைகளை பார்க்க தொடங்கிடுவோம். 7-7:30 அவங்களுடைய வேலைகளை பார்க்க தொடங்குவோம். எல்லாரும் ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விருந்தாளி, புதுசாக ஒரு விருந்தாளி ஒருத்தர் வந்தார். வந்தவர் எங்கள் வீட்டில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பார். எங்கள் அப்பாவும் அம்மா உட்காந்து அவர் பேசுகிறதெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. பேசுகிறதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவரையே அந்த விருந்தாளியவே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த விருந்தாளி ஒரு கட்டத்தில் சார் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. மது அருந்துறதை பற்றி பேசுகிறாரு. ஒரு குடும்பத்துக்குள்ளே உட்காந்து எதெல்லாம் பேசக்கூடாதோ அது அத்தனை விஷயங்களும் அந்த விருந்தாளி பேசுகிறாரு. இவங்களும் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நல்ல வார்த்தைகளாக சொல்ல மாட்டாரு, ஒரு கட்டத்தில் நல்ல விஷயங்களாக சொல்ல மாட்டாரு. அழுகக்கூடிய இப்படியே இந்த வீடே அந்த விருந்தாளியினுடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிச்சு. இவர் 1 நாளில் போயிடுவார், 2 நாளில் போயிடுவார், 3 நாளில் போயிடுவார்னு பார்த்தா போவே இல்லை சார். எங்கள் வீட்டிலே இருந்தார் சார் அந்த விருந்தாளி. அப்படியே எழுதுறாரு நாகேந்திரன், எழுதுறாரு, எங்கள் வீட்டிலே அந்த விருந்தாளி இருந்தார். நாங்கள் படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போனோம். 7-8 வருஷம் படித்து முடித்து டிகிரி வாங்கி எங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா அந்த விருந்தாளி அங்கேயே உட்காந்துருந்தார் சார். அந்த விருந்தாளி வரும்போது, அந்த கெஸ்ட்டு வரும்போது எங்கள் வீடு உற்சாகமாக இருந்துச்சு. அவர் பேசுறதெல்லாம் கேட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எங்கள் வீடே கலையிலேருந்து போயிருந்துச்சு சார். யாரும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க சார். எல்லாரும் சோகமாக உட்காந்துருக்காங்க. அந்த விருந்தாளி மட்டும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கார். இன்னும் சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கார். அந்த விருந்தாளியின் பெயர் தொலைக்காட்சி அப்படின்னு அவர் முடித்தார். அந்த விருந்தாளியின் பெயர் டெலிவிஷன் அப்படின்னு முடித்தார். இப்போ ஒரு டிவி உள்ளே வரும்போது அந்த சீரியலிருந்து ஏதோ ஒரு வகையான கவனச்சிதறல் வருதுல, பொழுதுபோக்கான விஷயங்கள் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா சார், வேலைகளை விட்டு அதை பார்க்க தொடங்குறாங்களா, அந்த கவனத்தினுடைய சிதறல்கள் வர ஆரம்பிக்குதுல்ல. இந்த தொலைக்காட்சி பலருக்கு நல்ல செய்திகளையும் பலருக்கு ஆறுதல்களையும் கொடுத்த ஒரு விஷயமாகவும் இருந்தது, பலருக்கு கவனச்சிதறல்களாகவும் இருந்தது. ஒரு படிக்கக்கூடிய பையன் அந்த தொலைக்காட்சியிலிருந்து எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும் இல்லையா. அப்படி இன்னைக்கு இந்த ஃபோன்றது அப்படி தான் சார் இருக்குது. இந்த கவனச்சிதறல்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இந்த ஃபோன் மாறிக்கிட்டே வருது. முக்கியமான விஷயம் படிச்சுட்டே வரும்போது இந்த நடிகை என்ன செய்தார் தெரியுமா அப்படின்னு ஒரு பாப்பப் வருது. என்னடா செஞ்சார்னு போய் பார்த்தா அந்த நடிகை எதுவும் செய்யலை, ஓரமாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஏதோ ஒரு வகையில் ஒரு பரபரப்பை உண்டாக்கி கொண்டே இருக்காங்களே. இந்த ரீல்ஸை பார்க்க வச்சிடணுன்றதுக்காக ஒரு பரபரப்பை உருவாக்கி கொண்டே இருக்காங்களே சார். அன்னைக்கு ஒரு செய்தி பார்க்குறேன், பிரபலமான தமிழ் நடிகர் மரணம் அப்படின்னு வந்திருக்கு. யாரான்னு கிளிக் பண்ணி போய் பார்த்தா அவர் தியாகராஜ பாகவதர் காலத்தில் வாழ்ந்தவர், 85 வயசு. ஏதோ ஒரு வகையில் அந்த ரீல்ஸ்க்கான வியூஸ் கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக ஒரு பதட்ட மனநிலையோடையே நம்மளை வச்சுருக்காங்களே இல்லை. அப்போ தானே அந்த வியூஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த தம்ப்நெயில் கொடுக்குற தம்ப்நெயிலிருந்து அந்த பதட்ட மனநிலையை உருவாக்கி விட மாட்டோமான்றது அவர்களுடைய யுக்தி. இதை புரிந்து கொள்வது அறிவு. நம்மளுடைய வாழ்க்கை என்ன, நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, நம்ம வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன, அதனுடைய பாதை என்னன்னு சரியாக புரிந்து கொண்டவர்கள் இந்த கவனச்சிதறல்களிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். கவனத்தில் கவனமாயிருங்கள். நன்றி.